மார்னிங் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறமா துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா தான் அறுவடை பண்ண போயிட்டேன். காலையில் கீரைக்கு பிடுங்கும்போதே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன்னா அதனால் கீரை எடுக்கும்போதும் அழகாக வந்துருச்சு, புதினா எடுக்கும்போதும் அழகாக வந்துருச்சு. ஜல்லி வேறுன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுக்கும்போது ஃபுல்லாக மண்ணுங்களாக வந்துருச்சு. ஃபுல்லாக கிள்ளிட்டு புதுசாக நடணும் தான் பிளான். என்ன ரீசனாக ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிச்சிச்சு, குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சதா, அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தது புதுசாக நட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதுவே ஒரு கட்டு புதினா கிட்டே வந்திருந்து அவ்வளோ புதினா இருந்தது. அதுக்கப்புறம் நேற்று புதினா வாங்கிட்டு வந்தெல்லாம் அதில் குச்சிலாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி அந்த குச்சிலாம் நட்டு வச்சலான்னு சொல்லிட்டு கையோடு அதையும் நட்டு அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். இதில் வந்து நிறைய மண் இருந்ததா, அதனால் ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே வச்சுட்டேன். சரி மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நல்லா பச்சை பசேல்னு இருக்குல்ல, சூப்பராக. அதுக்கப்புறமா கடகன்னு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு தான் பண்ணேன். எனக்கு கருவாடு தொக்குனா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு முட்டை வறுவல் ரொம்ப பிடிச்சி வரும். அதனால் சரி அவங்களுக்கு அதை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா கருவாடு தொக்கு பண்ணி மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து துவையிலும் அரைச்சி வச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.